வணக்கம். இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறினார் மஹிந்த. ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டம் மூலம் நிறைவேறியது. பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் வாய்ப்பு விரைவில். பாடசாலை போக்குவரத்து வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடு. தொடர்பான இலங்கை செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் தான் வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார். அத்துடன் அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதி குழுக்கள் இன்று காலை உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்ச இன்று உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதை அடுத்து அவர்கள் அங்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஏற்கனவே உத்தியோகபூர்வ இல்லத்தை பயன்படுத்தி வருகிறார். நேற்று நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தின்படி அவரும் அந்த சலுகையை இழந்துள்ளார். அதன்படி அவர் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி காம்பாந்தோட்டையில் உள்ள ஹால்டன் இல்லத்திற்கு செல்ல உள்ளார் என்று ஸ்ரீலங்கா போஜன பெரமுனவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொழும்பு ஹெக்டர் கொப்பேகடுவ மாவட்டத்தில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் பயன்படுத்தி வந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார். ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு 150 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்ற நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்போது ஆதரவாக 151 பேர் வாக்களித்ததுடன் எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத தசாநாயக்க மாத்திரம் வாக்களித்தார். அத்துடன் வாக்கெடுப்பின் போது சபையில் இருந்த எந்த ஒரு உறுப்பினரும் வாக்களிப்பை தவிர்க்கவில்லை. அதே நேரம் 3ஆம் வாசிப்பு திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டது. இன்று காலை 11:30 முதல் இது தொடர்பான விவாதம் நடத்தப்பட்டது. இதனிடையே ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமூலத்தின் எந்த ஒரு விதியும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் முரணானது அல்ல என்றும் நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குதல் சட்ட விதிகளின்படி அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் செலவினங்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. இந்த நிலையில் கடந்த வருடத்தில் மாத்திரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு 9,85,48,839 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இதேவேளை ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குதல் சட்ட விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் ஏற்கனவே அவ்வாறான உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வந்துள்ளனர். நேற்று பாராளுமன்றில் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை சபாநாயகர் நேற்றைய தினமே சான்றுரைப்படுத்தியிருந்தார். மனித உரிமைகள் பேரவையின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் இலங்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்புக்குரல் செயல்முறையில் ஈடுபட அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்குடனான சந்திப்பின் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டாக் ஆகியோருக்கு இடையில் நீண்ட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இதன்போது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அமைச்சர் விஜித ஹேரத் விரிவாக விளக்கியதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கான முறைமை ஒன்று
உருவாக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதார மாதத்திற்கு இணையாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் எனவும் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கலால் வலுவூட்டப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றி அமைக்கும் பயணத்தை துரிதப்படுத்துவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார மாதமாக பெயரிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். 2030 ஆண்டளவில் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அமெரிக்க டாலர் 15 பில்லியனாக, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 12% டிஜிட்டல் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் சவாலான இலக்கை அடைவதுடன் டிஜிட்டல் துறையில் ஏற்றுமதியை அமெரிக்க டாலர் 5 பில்லியனாகவும் டிஜிட்டல் துறைசார் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை 2 லட்சமாகவும் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவை முதன்மையாக கொண்ட துறைகளின் வளர்ச்சிக்கு சிறந்த மையமாக இலங்கையை நிலைநிறுத்துவதும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தற்போது நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு தேவைகள் குறித்தும் ஆய்வு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போக்குவரத்து அமைச்சுடன் இணைந்து இந்த விசேட கூட்டுத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பாடசாலை போக்குவரத்து வாகனங்களுடன் தொடர்புடைய பல விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துகளில் மாணவர்கள் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கும் பாடசாலை தொடர்பான நடவடிக்கைகளுக்கும் அமைச்சு பொருத்தமான பரிந்துரைகளை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களும் புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தொடர்பான உலக செய்திகள். டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணிக்கவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் கடைசி நேரத்தில் பழுது கண்டறியப்பட்டதால் விமான பயணம் ரத்து செய்யப்பட்டது. சிங்கப்பூருக்கு நேற்று மாலை 200 பயணிகளுடன் பயணிப்பதற்காக தயாராக இருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. விமானத்தின் மின் விநியோகம் தடைப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தனர். சுமார் 2 மணி நேரம் முயற்சித்தும் விமானத்தில் ஏற்பட்ட மின் விநியோக தடையை சரி செய்ய முடியாததால் பயணத்தை ரத்து செய்து தீர்மானித்து 200 பயணிகளும் இறக்கிவிடப்பட்டனர். எவ்வாறாயினும் பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆதரவாளரான சார்லி கர்க் பல்கலைக்கழக நிகழ்ச்சியின் போது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சார்லி கர்க்கின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அவரது படுகொலை சம்பவம் தேசிய துக்கமாக அனுஷ்டிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டிரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க இளைஞர்களின் இதயத்தை சார்லி கர்க் போல் வேறு யாரும் புரிந்து கொண்டதில்லை. அவர் மீது அனைவரும் அன்பு வைத்திருக்கின்றனர். இன்று அவர் நம்முடன் இல்லை. அவரது குடும்பத்தினருக்கு நானும் எனது மனைவி மெலனியாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவின் மாபெரும் தியாகி சார்லி கர்க்கை கௌரவிக்கும் விதமாக அவரது படுகொலையை தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க எதிர்வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரை நாடு முழுவதும் அமெரிக்க கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்டுள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி இன்று துபாயில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பங்களாதேஷ் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகள் பலப்பயிற்சி நடத்த உள்ளன. இதனிடையே ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் நேற்றைய போட்டியில் இந்திய அணி வரலாற்று வெற்றியை பெற்றது. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் நேற்றைய 2வது போட்டியில் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இந்திய அணிகள் மோதின. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஐக்கிய அரபு ராச்சிய அணி 13.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 57 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இந்திய அணி சார்பில் பந்து வீச்சில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளையும் சிவம் டுபே 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். அதன்படி 58 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய அணி 4-3 ஓவர்களில் 1 விக்கெட் மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. இந்த வெற்றியானது 20-20 கிரிக்கெட் போட்டியில் 27 பந்துகள் என்ற குறைவான பந்துகளை எதிர்கொண்டு பெற்ற வெற்றியாக வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.
என்னதான்